ஹே காய்ஸ், நான் தான் உங்கள்கிட்ட நெக்ஸ்டாக பேசுகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா லைக்ரேஷன் வித் கிங்ஸ் ப்ரோக்ராம் வாங்கக்கூடிய நெக்ஸ்ட்டு சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோடு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோனை உடைச்சி அவனுக்கு ஏகப்பட்ட பவர் கிடச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரால் ஆன பீஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஜென்சிக்கு பின்னாடி நிற்கிற மாரி காட்டியிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லீஜென்சி பார்த்தீங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணி அவனோட ஸ்டோன் ஸ்கின் பவர் யூஸ் பண்ணி லீஜென்சிக்கு ஒரு அட்டாக் வைக்க போகிறான். ஆனால் லீஜென்சி பார்த்தீங்கன்னா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பதிலுக்கு ஒரு அட்டாக் வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய ஸ்டோன் ஸ்கின் பவர் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டோனை அதெல்லாம் தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருது. ஸோ ஷாக்கில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பறந்து போய் கீழே விழுறான். அந்த டைம் அந்த மொட்டை பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உண்மையான யங் மாஸ்டருடைய பவர், இவருடைய பவர் ஃப்ளேம் ஆர்ட். ஆனாலும் அவர் இப்போ யூஸ் பண்ணது மானா ஆம்பிளிஃபையிங் ஸ்டோன். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பீஸ்டோடைய கோரும் பீஸ்டோடைய ஸ்டோனும் தான் இந்த இந்த ஸ்டோனை உடைக்கிறது மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவான மானா பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் டெம்பரவரியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கல்லை உடைச்சது மூலயமா உண்மையான எஸ்ராங்க் அதிகாரத்தை அவரால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மடையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யங் மாஸ்டர், ஸ்டாப் பண்ணுங்க, அவனை கொலை பண்ண போகிறீங்களா என்ன? இந்த பவர் அவரால் ரொம்ப நேரம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா அவரோட பிளட் சர்க்குலேஷன்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அவருக்கு தான் ரொம்ப ஆபத்தாக முடியும். தயவு செய்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா லீஜென்சி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அட்டாக் விடுறான். ஏடா நீ சொன்னால் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீஜென்சி பார்த்தீங்கன்னா ஃபைட்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிம்முக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கை வைக்கிறான். அந்த டைம் அந்த மொட்டை என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது நல்லதுக்கே இல்லை. அவர் நான் நினச்சது மாரி நினைக்கல. அவர் எப்படி இந்த பின்விளைவுகள்லாம் சந்திக்க போகிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விழுந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை போகிறான். அந்த இடத்துக்கு போயிட்டு, கிம் நீ இருக்கியா, இருந்துன்னா இங்கேருந்து கிவ் அப் பண்ணிவிட்டு ஓடிடு, நான் இப்படியாவது யங் மாஸ்டர் தடுக்க ட்ரை பண்ணுறேன், கமான் குயிக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை எனக்கு ஒரு பஞ்சு விழுது. அவனும் பறந்து போய் விழுறான். டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோ உயிரிலேருந்து வெளியே வந்துட்டு, ஓடுறதா நீங்களே சண்டையை கூப்பிட்டு இப்போ நீங்களே பின்விளைவுகளை பற்றி யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். பரவாயில்ல, நான் நினச்சத எஸ்ராங்க் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா எல்லாமே அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இனிமேட்டு நான் சீரியஸாக சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிஃப்ரெண்ட்டான பவரை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறான். இடத்த கட் பண்ணால் பிளேயர் அசோசியேஷனுடைய கேப்டனை காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்கிற, 1900 2300 லெவலா? ஆமாம் சார், அவங்க லீஜென்சியும் ப்ளூ ஹேர் பொண்ணும் தான் சார். அநேகமாக அவங்க எஸ் ரேங்காக இருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டியோக் சொல்கிறான். கூட இருக்கவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னது 1900? என்ன சொல்கிறீங்க? அவங்க இப்போயே ஒரு ஏ ரேங்க் அளவுக்கு ஈக்குவலாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜப்பானில் தான் ஒரு சயின்ஸ் இருந்தாங்க, ஆனால் இப்போது நமக்கு சவுத் கொரியாவில் ஒரு புது சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 19 வயசுலேயே ஒரு 2500 தாண்டி இருக்கணும். ஸோ அந்த லெவலில் இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல் எஸ் ரேங்க் கண்ட்ற அதுமாரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் தான் சயின்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையனோட விவரம் இந்த பூமியில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டியோக் யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை பற்றி நினச்சிக்கிட்டே ஆஃபீஸ் ரூமை விட்டு டியோக் வெளியே வராரு. வெளியே வரும்போதே நினைக்கிறாரு, என் ஸ்கில்லாம் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு டைம் நேரில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியோக் நம்ம ஹீரோவை பார்க்க கிளம்புறாரு. பார்த்தீங்கன்னா லீஜென்சியோட அசிஸ்டன்ட் ஷாக்கில் நிற்கிறான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பவர் பார்த்தீங்கன்னா லீஜென்சியோட பவரை கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. லீஜென்சியும் பார்த்தீங்கன்னா உள்ளே நின்றுக்கிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னோட நீ எப்போ ஓவர் பவர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீஜென்சி பார்த்தீங்கன்னா ஹீரோகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஏய் கிம், டியான்சன் குரூப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அங்கே ஒரு எஸ் ரேங்க் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கிம் பார்த்தீங்கன்னா அவன் மேலே இன்னும் பவரை இறக்குறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான், நீ எவனோட வாரிசாக வேணாலும் இருந்துக்கோ, எவ்வளோ பெரிய எஸ் ரேங்கை வேணாலும் கூட்டிகிட்டு வா, எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படின்னா த கிங்ஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு லீஜென்சியை ஹீரோ அட்டாக் பண்ணுறான். லீஜென்சிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்டாக்கை லான்ச் பண்ணுறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் வெளியே பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்தை தான் கட்டுறாங்க. ஜாலியாக பாட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலான பிளாஸ்ட்டு.
ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் கைஸ்.